வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2026 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் இதுக்கான ஆன்சருக்கு 1 வீக்குக்குள்ளேயே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருந்து அதை நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்குறீங்க. ஸோ அதில் நான் சொல்லியிருந்தேன், நம்ம சர்வே கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலை. அதனால் நம்மளால் எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனாலும் ஒரு 50 மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்க ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகே, பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்குறீங்க அப்படிங்கிறனால நான் ஒரு சில கால்குலேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ரேங்க் மித்ரால இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிடிஎஃப் கொடுத்துருந்தாங்க. அதில் மேல் கேண்டிடேட் ஒரு 12,000 பேரும், ஃபீமேல் கேண்டிடேட் ஒரு 1200லேருந்து 1800 பேர்கிட்ட டேட்டா இருந்துச்சு. எக்ஸாக்டாக எவ்வளோ மார்க்குங்கிறது இருக்காது, பட் இந்த ரேஞ்சில் இத்தனை பேர் இருக்காங்க, இந்த மார்க்லேருந்து இந்த மார்க் வரைக்கும் இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஞ்ச் இருக்கும். அதை வச்சு ஒரு சாட் ஜிபிடியில் கொடுத்து ஒரு சில கமெண்ட்ஸ் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஓரளவு கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் ஒரு சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இவ்வளோ கட் ஆஃப் இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே, இது எக்ஸாக்டாக இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இதே மாதிரி தான் போன வருஷம் ஃபைனல் கட் ஆஃபுக்குமே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கடைசி கட் ஆஃப்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதில் பாதி பேர் கூட அந்த சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ணலை. அப்போவே நான் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணி இவ்வளோ கட் ஆஃப் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 விதமான கட் ஆஃப் சொன்னேன். ஓகே, அதில் நான் 2ஆவதாக சொன்ன கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைனல் ரிசல்ட்டோட மேட்ச் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 45.25 நான் சொன்னது. ஓகே, ஆனால் ஃபைனல் கட் ஆஃப் 42.5. யூஆருக்கு 75, இங்கே யூஆருக்கு 76. ஓகே, ஓபிசிக்கு 77. இது போன வருஷத்தோட, இந்த வருஷம் கட் ஆஃப் கிடையாது. போன வருஷம் இந்த மாதிரி வந்துச்சுங்கிறத உங்களுக்கு காட்டேன். நான் சொன்னது அங்கே வந்தது 77.6. ஓகே, எஸ்சிக்கு 59, இங்கே 67. எஸ்சிக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கும். எஸ்டிக்கு 56, இங்கே 56 தான். ஸோ கிட்டத்தட்ட அக்யூரேட்டான ரிசல்ட் இதில் வந்திருக்கு. ஓகே, சாட் ஜிபிடியில் இதே மெத்தடை தான் நான் யூஸ் பண்ணி போன வருஷமும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ இது கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. சேம் மெத்தட் தான் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை விட இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக கொடுக்கறதுக்கு ஒரு சில டேட்டாஸ் கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இது மேட்ச் ஆகலாம். இந்த வருஷமும் இந்த ரேஞ்சில் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக இப்படி தான் அப்படிங்கமா நான் சொல்ல வரல. இப்போவுமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மேல் ஃபீமேல் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் 50 மார்க்குக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலுக்கு முழு மனசோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஆனால் நான் இந்த கட் ஆஃபை சொல்கிறதுக்கான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, அடுத்த நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாகவே வரப்போகுது. இப்போ நான் சொல்கிற கட் ஆஃப் மார்க்கை விட கம்மியான மார்க் வச்சுருக்கிறவங்க, ஈவன் அதை விட ஒரு 5 மார்க் அதிகமான மார்க் வச்சுருக்கவங்க கூட இப்போ இருந்தே நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிறது ஃபிசிக்கல் கட் ஆஃப் தான். ஃபைனல் கட் ஆஃப் இதை விட அதிகமாகும். ஏன்னா ஃபிசிக்கலில் நிறைய பேர் பாஸ் பண்ணுவாங்க. ஃபைனலாக எத்தனை வேகன்சியோ அத்தனை பேர் தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ ஃபைனல் கட் ஆஃப் இப்போ இருக்க கட் ஆஃபோட அதிகமாகும். அதனால் இப்போ சொல்கிற மார்க்கை விட உங்களுக்கு ஒரு 5 மார்க் அதிகமாக இருந்தாலுமே நீங்கள் அடுத்த ஜிடிக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கன்ஃபார்மாக செலெக்ஷன் ஆக மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லலை. நீங்கள் ஒரு சேஃபர் ஜோனில் இருக்கணும். இதில் கிடைச்சா ஓகே, கிடைக்கிறனாலும் அடுத்ததில் நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதனால தான் நான் உங்களுக்கு முன்னாலே இதை பற்றி தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டக்ட் பண்ண சர்வேல பார்த்தீங்கன்னா 2878 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம கோர்ஸ்லேயே எஸ்எஸ்ஜிடிக்குன்னு படித்தவங்க பார்த்தீங்கன்னா 4000 பேருக்கு மேலே. அவங்களே இதில் ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஓகே, பட் இருந்தாலும் அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் நம்முடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மேலுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன், ஃபீமேலுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன். இந்த சர்வேல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட மார்க் பேசிஸில் அந்த லிஸ்ட்டு இருக்கும். மற்றபடி கேட்டகரி வைஸ் வேறு உள்ளே இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் நான் பார்த்து அதை எதுவுமே அரேஞ்ச் பண்ணலை. இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனுக்கு நான் இந்த பிடிஎஃபை யூஸ் பண்ணவும் இல்லை. ஓகே, ஏன்னா இதனால் எந்த யூஸுமே இல்லை. இதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 3000-4000 பேருக்கு மேலே, ஒரு 4000 பேர் வந்திருந்தாங்கன்னா கூட ஓரளவு என்னால் இதை யூஸ் பண்ணியிருக்க முடியும். பட் இதை வச்சு என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இப்போ நான் அந்த ரேங்க் மித்ரா பிடிஎஃபை யூஸ் பண்ணி சாட் ஜிபிடியில் கொடுத்து கட் ஆஃப் எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எவ்வளோ பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, மேல் கேண்டிடேட்டுக்கு ஒரு வேகன்சிக்கு 8 பேர், மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிக்கு 8 பேர் அப்படிங்கக்கூடிய ரேஷியோவில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகிரிலையும் இவ்வளோ பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. மொத்தமாக தமிழ்நாட்டில் மேல் கேண்டிடேட்டுக்கு 714 வேகன்சி. அப்போ 5700 பேர்கிட்ட ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதை விட கம்மியாக தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இடபிள்யூஎஸ்ல இவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க. வேற ஒரு சில ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா இதோட கம்மியான பேர் தான் ஷார்ட் லிஸ்ட் ஆவாங்க. ஓகே, ஸோ இதில் ரேங்க் மித்ராவில் அவங்க கொடுத்துருந்த மார்க்கை வச்சு பார்த்தா 90 மார்க்குக்கு மேலே மேல் கேண்டிடேட்டில் 872 பேர் இருக்காங்க.
இவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட் ஆவாங்க. ஃபிசிக்கலில் எத்தனை பேர் பாஸ் ஆவாங்க அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, அதனால 90 மார்க்குக்கு மேலே இவ்வளோ பேர் இருக்காங்க, நமக்குலாம் கிடைக்காதுன்னு நீங்கள் இப்போ யாரும் நினச்சிட வேண்டாம். ஏன்னா ஃபிசிக்கல் மெடிக்கல்லாம் இருக்குது. நிறைய பேர் நல்ல மார்க் எடுக்கிறவங்க சும்மானாலும் எக்ஸாம் எழுதுவாங்க, ஃபிசிக்கல் அட்டன் பண்ணவே வரமாட்டாங்க. அதனால் நீங்கள் இதை வந்து ஒரு மெயின் பாயிண்டாக எடுக்க வேண்டாம். 80 மார்க்குக்கு மேலே 1800 பேர் இருக்காங்க, 70க்கு மேலே 3000 பேர் இருக்காங்க, 60க்கு மேலே 5000 பேர், 50க்கு மேலே 7000 பேர் கிட்ட இருக்காங்க. இது அந்த ரேங்க் மித்ரால யாரெல்லாம் ஆன்சர் கீ செக் பண்ணியிருப்பீங்களோ அவங்களோட டேட்டா தான். ரேங்க் மித்ரால எல்லாரோடதும் இருக்காது. ஒரு 12000 பேரோட டேட்டா இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து கண்டிப்பாக ஒரு 25,000 30,000 பேருக்கு மேலே எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஓகே, ஸோ அடுத்து மேலுக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறத நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது. இதுதான் ரேங்க் மித்ராவில், அதாவது இதில் சாட் ஜிபிடியில் கொடுத்த ப்ரெடிக்ஷன். ரேங்க் மித்ராவோட பிடிஎஃப் வச்சு நான் கொடுத்த ஒரு சில கமெண்ட்ஸை வச்சு இந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் இருந்தால் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப திரும்ப ஒரே வாட்டி கொடுத்து நான் வந்து அப்படியே போட்டுறல. ஓகே, திரும்ப திரும்ப வேறு கண்டிஷனை கொடுத்து நான் செக் பண்ணி பார்த்ததில் இந்த ரேஞ்சில் தான் வந்து கட் ஆஃப் இருக்குது. ஓகே, ஸோ யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 to 77 வரைக்கும் இருக்கலாம். இது எக்ஸாக்டாக கிடையாது. ஓகே, இப்படி தான் அப்படிங்கமா நான் சொல்ல வரல, இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓபிசிக்கு ஒரு 69லேருந்து 71க்குள்ளே, எஸ்சிக்கு 55லேருந்து 57க்குள்ளே, இடபிள்யூஎஸ்க்கு ஒரு 52லேருந்து 55க்குள்ளே. ஆனால் இடபிள்யூஎஸ்க்குலாம் வந்து நீங்கள் மினிமம் பாஸ் மார்க் எடுத்தாலே இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, எஸ்டிக்கு 45 to 48க்குள்ளே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் திரும்பவும் சொல்லிடுறேன், 50 மார்க்குக்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், முழு மனசோட பண்ணுங்கள். ஆனால் இந்த மார்க்குக்கு கம்மியாக இருக்கிறவங்க எக்ஸாமுக்கும் படிங்க. அடுத்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் படிங்க. அதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, யாரையும் டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக இல்லை, நீங்கள் இன்னொரு சான்ஸையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, சேம் இப்போ ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 480 பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து எத்தனை பேர் வந்து இந்த மார்க்குக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. டபுள் டைம் வந்து இது பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். 90 மார்க்குக்கு மேலே 161 பேர், அந்த மாதிரி 50 மார்க்கு மேலே 1000 பேருக்கு மேலே இருக்காங்க. ஓகே, ஸோ இதில் ஃபீமேல் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டோட அதிகமாக இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபீமேலோட மொத்த வேகன்சி 60 தான். ஃபீமேல் கேண்டிடேட் நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க. நம்மளோட சர்வே ஃபார்ம்லேயே நான் பார்த்தேன், அதில் நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க. அதனால் கண்டிப்பாக ஃபீமேல் கட் ஆஃப் மேலை விட அதிகமாக தான் போகும். ஓகே, ஸோ இப்போ யூஆருக்கு வந்து 86 கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓபிசிக்கு 77 கிட்ட, எஸ்சிக்கு 66லேருந்து 70 கிட்ட, அடுத்து இடபிள்யூஎஸ்க்கு வந்து 58லேருந்து 63க்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்டிக்கு வேகன்சி இல்லை, அதனால் கட் ஆஃப் அதுக்கு இருக்காது. ஓகே, ஸோ ஃபீமேலுக்கும் நான் சொல்கிறது அதுதான், நீங்கள் 50 மார்க்கு மேலே எடுத்திருந்தாலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மார்க்கை விட கம்மியாக எடுத்திருந்தீங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரிப்பீட்டடாக நிறைய பேர் கேட்டனால தான் நான் இதை கொடுத்துருக்கேன். ஏன்னா இதை பார்த்துட்டு கண்டிப்பாக நிறைய பேர் டிமோட்டிவேட் ஆவீங்க. அதனால தான் நான் வந்து இவ்வளோ நாளாக இதை சொல்லவே இல்லை. ஓகே, இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு முன்னாலேயே தெரியும். ஆனால் எக்ஸாக்டாக இப்படி தான் வரும் அப்படிங்கிறத என்னால் வந்து அடித்து சொல்ல முடியாது. இப்போவுமே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி யாராலையுமே அடித்து சொல்ல முடியாது. ஓகே, இருந்தாலும் நான் வந்து வீடியோ கொடுக்காததுக்கு முக்கியமான காரணம், நிறைய பேர் இதை பார்த்துட்டு ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிட்டு ஒருவேளை ஷார்ட் லிஸ்ட் ஆனாலும் அங்கே செலெக்ஷன் ஆக முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நீங்கள் மெயினாக இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. 50 மார்க்குக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று, நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்கு வீடியோ போட மாட்டேங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஏதாச்சும் தேவை இருந்தால் நான் கண்டிப்பாக வீடியோ போட போகிறேன். ஏதாச்சும் அப்டேட் வந்தால் வீடியோ போட போகிறேன். ஒரு சில சேனலில் எதுக்கு எடுத்தாலும் வீடியோ போடுவாங்க. அவங்க சேனலே எஸ்எஸ்சி ஜிடிக்கு தான் வச்சுருப்பாங்க. ஏதோ ஒன்று அவங்களுக்கு மைண்டில் தோன்றதை பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. தேவையில்லாமல் பேசுகிறதையே பார்க்குறீங்கன்னா, நான் தேவையோட உண்மையாகவே ஒரு ஒர்த்தான கண்டென்ட்டை கொடுக்குறப்போ நீங்கள் பார்க்காம இருக்க மாட்டீங்க. என்னாலையும் டெய்லி 2 வீடியோ எஸ்எஸ்சி ஜிடிக்காக கொடுக்க முடியும், வியூஸ் அதிகமாக்க முடியும், சப்ஸ்கிரைபரோட கவுண்ட் அதிகமாக்க முடியும். பட் எனக்கு வந்து தேவையில்லாமல் ஒன்றை கொடுத்து அப்படி பண்ணணுமா அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை. ஓகே, நான் அந்த மாதிரி வந்து எப்போவுமே பண்ணது கிடையாது. நம்ம சேனல் சின்ன சேனலாக இருக்கிறப்பவும் சரி, நம்ம சேனல் வளர்ந்ததுக்கப்புறமும் சரி, இப்போ வரைக்குமே வந்து நான் சும்மானாலும் ஒரு வீடியோ போடுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டதே கிடையாது. அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு சில சேனலில் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு அவசியம் இல்லை. அவங்க பண்ணுறாங்கன்ட்டு நீங்களும் பண்ணுங்கன்ட்டு நீங்கள் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நான் அதை எப்போவுமே பண்ண மாட்டேன். ரிசல்ட் வந்தால் தான் நான் வீடியோ போடுவேன், வேறு எதுவும் அப்டேட் வந்தால் தான் வீடியோ போடுவேன். ஓகே, சும்மா வந்து கண்டிப்பாக போட மாட்டேன். அதே மாதிரி நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் 2.0 சேனலில் ஃபிசிக்கலுக்கான ஒர்க் அவுட் நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வீடியோஸ் ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு ஃபிசிக்கலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய சேம் கிராஷ் கோர்ஸையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் ஆப்பில் அந்த கோர்ஸ் இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது. நான் அதை ரிமூவ் பண்ணலை, ஏன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதனால் அதுக்கு நிறைய பேர் படிப்பீங்க அப்படிங்கிறனால தான்.
நீங்கள் அதே கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையுமே அந்த கிராஷ் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 2025 ஜிடியில் கேட்டிருந்த கொஷின்ஸை நான் அதில் அப்டேட் பண்ணுவேன். அது தனி வீடியோவாக கடைசியில் கொடுப்பேன். அப்படின்னால நீங்கள் வந்து படிக்க வேண்டிய சிலபஸ் அதே தான், எதுவுமே மாறலை. அந்த வீடியோஸை பாருங்கள். நான் புதுசாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வீடியோஸ் கொடுப்பேன், அதை மட்டும் எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கோங்க. ஸோ வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆல்ரெடி சிலபஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க இப்போ இருந்தே டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருங்க நெக்ஸ்ட் ஜிடிக்காக. ஓகே, நெக்ஸ்ட் ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம சீக்கிரமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் எஸ்எஸ்சிலேருந்து அவங்க சொன்ன டேட்டில் எந்த நோட்டிஃபிகேஷனும் இப்போ இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு இன்டர்னலாக அந்த வெண்டார் சேஞ்ச் ஆனதுனால நிறையா ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அவங்க வந்து சொன்ன டேட்டில் எதையுமே ஃபாலோ பண்ணலை. ஆனால் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக எல்லாரும் மைண்டில் இருக்கக்கூடிய எல்லா டவுட்டும் நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு மெயினான டவுட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறது, நான் லேசிக் சர்ஜரி பண்ணலாமா வேண்டாமா, எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் நான் வந்து ஃபிசிக்கல் முடிச்சுட்டு பண்ணிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஓரளவு நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, ஃபிசிக்கலில் பாஸ் ஆயிடுவீங்கன்னு உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாகவே லேசிக் சர்ஜரி பண்ணிடுங்க. ஏன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து ஃபிசிக்கலும் மெடிக்கலும் அடுத்தடுத்த நாள் நடந்துச்சு. ஃபிசிக்கல் பாஸ் பண்ணவங்களுக்கு அடுத்த நாள் மெடிக்கல் இருந்துச்சு. அப்படி இந்த வருஷம் வச்சுட்டாங்க அப்படின்னா, வைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். வச்சுட்டாங்க அப்படின்னா உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியாது மெடிக்கலில். அதனால் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா உங்களோட லைஃபு, அதுக்கு நீங்கள் எந்த ப்ராப்ளமும் வராமல் முன்னாலே யோசிச்சு பண்ணுறதுனால எந்த தப்பும் இல்லை. கொஞ்சம் செலவு பண்ணுறதுனாலையும் எந்த தப்பும் இல்லை. நீங்கள் செலவு பண்ணுறதுனால உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் தள்ளி போடாதீங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட்.